சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்தில் இந்த தேசிய கீதம் 2 முறை பாடுறது வந்து மரபு மீறல் என்று சொல்லுவாங்க சார். இது சம்பந்தமா தேசிய கீதம் 2 முறை பாடுறது மரபு மீறல் அப்படின்லாம் கிடையாது. தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம். தேசிய கீதத்துக்கு யாரும் எதிரி கிடையாது. அது நம்முடைய தேசிய கீதம், நம்முடைய நாட்டு கீதம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலும் தேசிய கீதம் பாடப்படும். குடியரசுத் தலைவர் பேசி முடித்த பிறகும் தேசிய கீதம் பாடப்படும். ஏறக்குறைய அதே போல தான் தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான பிரச்சனை ஒன்று வந்தே மாதரம். வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதனுடைய சுற்றறிக்கை அனுப்பிய அடிப்படையில் கவர்னர் அலுவலகத்தில் நடந்த 3 நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரத்தை முதல் பாடலாக பாடினார்கள். அதில் இருக்க பிரச்சனை, வந்தே மாதரத்தை நம்முடைய நாட்டை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக சித்தரித்து 4 பேரா இருக்குது. எனவே அந்த 4 பேராவும் பாடக்கூடாது என்று அரசியல் நிர்ணய சபையில் முடிவு பண்ணாங்க. அதை மீறி இப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. அது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, தனிமனித மத சுதந்திரத்துக்கு எதிரானது, தனிமனித உரிமைக்கு எதிரானது. வேறு மதத்தை சார்ந்தவர்களை வேறொரு மதத்தினுடைய கடவுளை வழிபாட்டு பாட சொல்லுவது என்பதற்கு, அல்லது கடவுள் நம்பிக்கை அல்லாத நாத்திகர்களையும் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அடுத்தவர் உதடு என்ன பாடல் பாட வேண்டும் என்பதை மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்ய முடியாது. எனவே வந்தே மாதரத்தை பாடக்கூடாது என்பது ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு. அது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட்டிருக்கிறது. 2 நல்ல விஷயங்கள். அதில் மிக முக்கியமான முடிவுகளை இந்த அரசு எடுத்தது என்பதும், தேசிய கீதம் 2 தடவை பாடுறதுல ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அது நம்முடைய பாடல், எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் என்று யாரும் கிடையாது. எனவே அது மரபு மீறல் என்று சொல்வது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவதானே ஒழிய அதில் உண்மையிலே குற்றம் எதுவும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை.